இந்த இடத்துல நீங்கள் இந்த பரோட்டாவை அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, இல்லை இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிருவீங்க. அட ஆமாங்க, இந்த பரோட்டாலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா பூ மாதிரி இருக்கிற மட்டனோட ஒரு மந்தி ஒன்று கொடுத்தாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு தரமான மேட்டர்னே சொல்லுவேன். ரீசெண்டாக சென்னை செம்பாக்கம்ல ஃபத்தோஸ் அவங்களோட செகண்ட் பிரான்ச்சை லான்ச் பண்ணியிருந்தாங்க. 3 ஃப்ளோருக்கு அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. சரின்னு நம்மளும் அவங்களோட சிக்னேச்சர் டிஷஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போறீங்கன்னா இந்த 4-in-1 பார்பிக்யூ பிளேட்டர் எடுங்க. 4 ஃபிளேவர்ஸ்ல பார்பிக்யூஸ் வரும். ஒவ்வொன்றும் டேஸ்ட்ல செம்ம யூனிக்கா இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மட்டன் மந்தியில இருந்த மட்டன் சும்மா பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டா பிரிஞ்சு வந்ததுங்க. அதுவும் அந்த மட்டன் மேல இருந்த மசாலாலாம் சும்மா அடாடாடா அந்த 3 வகையான சாஸோட அந்த மட்டனை எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சும்மா பக்கா லெவல்ல இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ரான்லாம் பிடிக்கும்னா அவங்க மெனுல ரூபியான் மிஸ்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கும். அது மயோனைஸை வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இது கூட இந்த கோழியனால இடிச்சு தரக்கூடிய இஃபா தேஜாஜ்லாம் கண்டிப்பா ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோமா, நல்ல பெரிய சைஸ் கேரளா பரோட்டாக்கு சிக்கன் வறுத்த கறியும் பட்டர் சிக்கனும் ஆர்டர் பண்ணிட்டோம். பரோட்டாக்கு ஸ்மூத்தான ஒரு கிரேவினா பட்டர் சிக்கன், நல்லா காரசாரமானா இந்த சிக்கன் வறுத்த கறி. இந்த 2 கிரேவியும் பரோட்டாக்கு சும்மா அந்த லெவல் மாஸ்ல இருந்தது. ஃபைனலா நல்லா எம்மியான குனாஃபா அண்ட் மேங்கோ டெசர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். இவங்களோட 3rd ஃப்ளோர்ல ஒரு பெரிய பேங்க்யூட் ஹாலும் இருக்கு. செம்பாக்கம்ல ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட், ட்ரை பண்ணி பாருங்க.